உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறீங்க. குறிப்பாக வந்து ஓபிஎஸ் அன்னைக்கு வந்து ரெட்டையில ஒதுக்கணும் வந்து கேட்டிருக்கீங்க. மனு கொடுத்துருக்கீங்க. மனுவில் என்ன முக்கியமாக சொல்லியிருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அவர் வந்து ரெட்டலையை உரிமை கோருகின்ற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அண்ணன் வந்து அது உரிமை கோரி கடிதம் கொடுத்திருக்கிறார். அவர் ரெட்டலையை ஒதுக்க சொல்லி கொடுத்துட்டார். அவர் ஒரு பக்கம் அது நடந்துருச்சு. இன்னொரு பக்கம் 6 ரெப்ரசன்டேஷன் என்னுடைய புகார்கள் தேர்தல் ஆணையத்தில் பெண்டிங் இருந்துச்சு. அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் கேட்டு அறிஞ்சிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்னு தான் கேஸ் போட்டேன். அதனால் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரின்னு சொன்னோம். அதை வந்து உடனே என்ன பண்ணார் நீதிபதி, எல்லாத்தையும் பூராவும் அதிமுக வரலாறையே கேட்டார். எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இதெல்லாம் வந்து பெண்டிங் வச்சுருக்கீங்கன்னு எலெக்ஷன் கமிஷனும் கேட்டார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னாரு. அம்மா இறந்த பின்னாடி 2 ஃபேக்ஷனாக இருக்குன்னு தேர்தல் கமிஷன் ஒத்துக்குச்சு. யார் யாருன்னு கேட்டார். ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்ச பின்னாடி அப்புறம் ஏன் இந்த மனு மீது நீங்கள் வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி, சார் மனு மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டு பெண்டிங் இருக்குது, அதை வந்து இக்னோர் பண்ணிடலாம் விட்டுடலான்னாரு. அது முடியாது, நடக்காது. புது ரெப்ரசன்டேஷன் இப்போ உடனே கொடுக்க சொல்கிறேன் நானே. கோர்ட்டு மூலிமா நீங்கள் போய் அதை வாங்கிக்கோங்க, வாங்கிக்கிட்டு புதுசாக முடிவெடுங்க, இப்பயே கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டுச்சு. அதில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கோம். கொடுத்தா ஓபிஎஸ் அண்ணன் கொடுக்கணும், இல்லைனா ரெட்டையிலேயே வேறு வழி இல்லை, ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போது கடந்த ஈரோடு இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அதே போல் அதிமுகவோட அந்த அலுவலகம், அதே போல் அதிமுக கொடி பயன்படுத்தக்கூடாது ஓபிஎஸ் பல்வேறு தடங்கள் வந்துட்டுருக்கு, பின்னடைவு வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த மனு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பலன் அளிக்குது? பின்னடைவுலாம் எதுவும் இல்லை சார். பின்னடைவு அவர் ஏற்படுத்தி பார்க்குறாரு, ஒரு மாயை ஏற்படுத்துகிறாரு, கட்சிக்காரனை விலைக்கு வாங்குறாரு, பணம் இருக்குது அவர்கிட்ட, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தவிர இப்போ கூட நாங்கள்லாம் அப்படியே புறப்பட்டு நேரம் ஏடிஎம்கே ஆஃபீஸுக்கு போகலாம். எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் எங்களை ஏடிஎம்கே ஆஃபீஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலிங்க. அந்த கேஸ் போட்டதால் அந்த கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருக்குது. திருப்பி போய் ஒன்று நிச்சயம் சார், அண்ணனுக்கு என்ன ஆசை, அண்ணனுக்கு என்ன விருப்பம்னா ஏடிஎம்கே தொண்டர்கள் அடிச்சுக்கிட்டு ரத்தம் சிந்தணுமா சார்? இந்த கட்சியை உருவாக்கி எம்ஜிஆர் அம்மாவும் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை சார். நாங்கள் அடிச்சுக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டா யாருக்கிட்ட எங்களுக்கு விரோதம் யாருகிட்டையும் கிடையாது சார். எல்லாத்தையும் அரவணைச்சு போக தயார். ஆகவே தொண்டர்கள் அடித்து கொண்டு ரத்தம் சிந்துவதை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை. அதனால் அங்கே மறுபடியும் போகிறது கெலாட்டா வேண்டான்னு ஒரு முடிவோடு நான் கட்டுப்பாட்டோடு இருக்கோம். அதுதான் அவர் அண்ணனும் விரும்புகிறார். ஒரு தடவை போனோம், திரும்பி கெலாட்டா வேணான்றது. மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு அமைதியான தலைவர்னு இருக்க நல்ல பேர் போயிடும். ஆகவே அதில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கோம். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி, அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம், எந்த கோர்ட்டும் போக வேணான்னு சொல்லலை. திடீர்னு இப்போது இதுக்கு பின்னாடி ஒரு தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தில் கிடைச்சா இங்கே இருக்க அத்தனை பேர்த்தோட மாவட்ட செயலரோட நான் போவேன். நானே உள்ளே போகிறேன். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ அந்த மனு கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்குறேன். இது வந்து நீதிமன்றம் போல தான் 2/2017 அண்ணன் மதுசூதனுக்கும் ஓபிஎஸ் அண்ணனுக்கும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அது ரெட்டலை இவர் இம்ப்ளீடை இன்டர்வியூனராக என்ன மாதிரி இருந்து உள்ளே வந்தார். இவர் அடையா விருந்தாலே உள்ளே வந்தார். இவர் எடுத்துக்கிட்டாங்க. அதில் அப்போ தான் சைன் பண்ண ஓபிஎஸ் அண்ணன் பண்ண தப்பு தான் சார். சைன் பண்ண ஒத்துக்கிட்டார். அதனால தான் இவர் ஏஃபார்ம் பிஃபார்மில் சைன் பண்ண முடிஞ்சது. ஆகவே எதை செய்தாலும் தேர்தல் ஆணையம் தான் செய்ய வேண்டும். அதுதான் அத்தாரிட்டி. அதனால் அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம். 4 நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, இப்போது தேர்தல் வந்து கிட்ட நெருங்கிருச்சு. இந்த சூழ்நிலை ஒரு வேளை கிடைக்காமல் போனாலும் ரெட்டலை எதிர்த்து போட்டிடுவீங்க? மறுபடியும் கிடைக்காம போனால் யாருக்கு கிடைக்குன்றீங்க? அது பழனிசாமியை மறந்துட சொல்லுங்கள். அது நடக்கவே நடக்காது. பழனிசாமி போய் வேறு ஏதாவது சிம்பிளை தேடி நிற்க சொல்லுங்கள், சின்னத்தை. அது மாதிரி ஃப்ரீஸ் ஆச்சுன்னா அப்புறம் நாங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கிறோம்.